வணக்கம். மிருகம், மிருகத்தை விட கேவலமான மிருகத்தை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? ராட்சஸ், அதைவிட மிகப்பெரிய கொடூரமான ராட்சஸை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம், உங்கள் போன்ற எங்கள் போன்ற உருவம் படைத்த இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை, அந்த ராட்சசங்களை தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இந்த நாட்டிற்கக்கூடிய பெண்கள், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், 6 மாத குழந்தையாக இருக்கட்டும், அல்ல 90 வயது மூதாட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் போய் பாருங்கள், எந்த விதமான பார்வைகளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு சொல்லும் போது, காலேஜிற்கு சொல்லும் போது, ஒரு வேலை பார்க்க செல்லும் போது, அல்ல ரோட்டில் நடமாடும் போது கூட இது போன்ற மிருகங்களுடைய பார்வை தொடர்ந்து இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. எப்ப நேரம் கிடைக்கிறது, எப்ப அவர்களை பிச்சு விடலாம் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஹாத்ரஸை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், உன்னாவை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், ஆசிஃபாவை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், ஹாசினியை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்தியதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய பெண் வீராங்கனைகள் தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக ரோட்டில் போராடினார்கள். அவர்களை தரதரவென்று இழுத்துச் சென்ற அந்த காட்சிகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய ஒரு பார்லிமெண்டில் MP உருவத்தில் ஒரு மிருகம் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மிருகத்தை இன்னைக்கு வரை பதவி நீக்கம் செய்யாமல் அந்த மிருகத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. அதையும் நீங்க மறந்திருக்க மாட்டீர்கள். நேற்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூர்ல இருந்து வெளிவந்த இந்த செய்தியை படிக்கும் போது குள்ளரித்து விட்டது. அந்த அளவில் அவமானமாக இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை பார்த்ததற்கு பெண்கள், 2 சிறுமிகள், மைனர் பெண்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். தூக்கு போட்டு கொண்டார்களா அல்ல கேங்ரேப் செய்து அவர்களை தூக்கில் தொங்க போட்டு விட்டார்களா இந்த மிருகங்கள் என்கிற அந்த கேள்வி வருகிறது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியாவாக இருக்கட்டும், டபுள் என்ஜின் கி சர்க்காராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு புறம், இன்னொரு புறம் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தின் நம்பர் 1 ஸ்டேட்டான உத்தரப்பிரதேசத்தின் கதையை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த 2 பெண்களுமே செங்கல் சூளையில் வேலை பார்க்கக்கூடிய ஏழை பெண்கள். இந்த பெண்களுடைய பெற்றோர்களும் அதே செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய முதலாளி இந்த 2 சிறுமிகள் குளிக்கும் போது படம் பிடித்திருக்கிறான். தன்னுடைய மொபைல் போனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை காட்டி இந்த பெண்களை மிரட்டியிருக்கிறான், பிளாக்மெயில் செய்திருக்கிறான். ஒரு காலகட்டத்திற்கு பின்பு இந்த பெண்களுடன் கேங்ரேப்பும் செய்திருக்கிறான் இந்த மிருகம். இந்த செய்தி எதற்காக ஊடகத்திலிருந்து மறைக்கப்பட்டது? எதற்காக இந்த செய்தியை பற்றி யாருமே பேசவில்லை? எதற்காக இந்த செய்திக்கான எந்த விதமான டிபேட்டையும் நீங்க பார்க்கவில்லை? எதற்காக ஸ்மிருதி இரானியோடைய எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க கேட்கவில்லை? எதற்காக அண்ணாமலை ஒரு ட்வீட்டை கூட போடவில்லை? எதற்காக இந்த நாட்டிற்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல அதே மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும், எந்த விதமான வார்த்தையும் கூறவில்லை? எங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமென் கமிஷன், எங்க இந்த நாட்டின் பெண் போராளிகள், ஆக்டிவிஸ்ட்கள்? யாரையுமே நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த கதையை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் இந்த பெண்களுடன் கொடூரம் நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கேங்ரேப் செய்திருக்கிறார்கள் 3 நபர்கள். 3 பேரையுமே அரெஸ்ட் செய்து விட்டார்கள். அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்க முடியும்? எப்போதான் இந்த நாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி எப்படி இந்த நாட்டு பெண்களுக்கு நாம் வழங்கப் போகிறோம் என்கிற அந்த கேள்வி மிக முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இது போன்ற செய்திகளை நாம் படிக்கும்போது இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை பார்த்து நான் தலைகுனிந்து நிற்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி கேளுங்கள். ராம் ரூப் நிஷாத், இந்த செங்கல் சூளையின் முதலாளி, 48 வயது. இவருடைய மகன் ராஜு வயது 18. இந்த நபருடைய நெஃப்யூ சஞ்சய் வயது 19. இந்த 3 பேருமே கைது செய்து விட்டார்களாம். இந்த 3 மிருகங்களும் இந்த பெண்களுடன் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், கேங்ரேப் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு தன்னுடைய மானம் போய்விட்டது என்கிற அந்த விஷயத்தை வைத்து இந்த பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்களாம். மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள்.
இதைவிட கேவலமான, இதைவிட கொடூரமான செய்தியை என்னைக்காவது நாம் கேட்டிருப்போமா? ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடிஷ்னல் சிபி லா அண்ட் ஆர்டர் ஹரீஷ் சந்திரா, இந்த 3 நபர்களையும் நாங்கள் கைது செய்து விட்டோம். இந்த குடும்பத்திற்கு அனைத்து சப்போர்ட்டையும் நாங்கள் வழங்க இருக்கிறோம். இந்த நபர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனில் இருந்த ஃபோட்டோ வீடியோக்களை நாங்கள் பறிமுதல் செய்து விட்டோம். இந்த ஃபோட்டோவை, இந்த வீடியோவை காட்டி தான் பிளாக்மெயில் செய்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் என்கிற அந்த விஷயம். ஏசிபி கூறக்கூடிய இந்த விஷயம், எந்த இடத்திலிருந்து இந்த பெண்கள் மாயமானார்களோ அந்த இடத்திலிருந்து வெறும் 400 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தொங்கியிருந்திருக்கிறார்கள் இந்த பெண்கள். அப்போது அந்த இடத்திலேயே அந்த பெண்களுடன் தவறாக அந்த கொடூர செயலை செய்துவிட்டு இந்த 3 மிருகங்களுமே அந்த பெண்களை தூக்கில் தொங்க போட்டிருக்கிறார்கள். இந்த மிருகங்கள் ஹமீர்பூர் டிஸ்ட்ரிக்ட், யூபி, இந்த இடத்திலிருந்து இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். We have recovered videos and photographs of the girls from the mobile of accused which would be sent to forensic examination. இந்த வீடியோக்களை ஃபாரன்சிக் அனுப்பி அதற்கு இடையில் இந்த மிருகங்களுக்கு வாதாடுவதற்காக 2-3 வக்கீல்களும் கிடைத்து விடுவார்கள். இந்த மிருகங்கள் வெளியிலும் வந்து விடுவார்கள். இந்த நபர்கள் மீது போடப்பட்ட வழக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 376D கேங் ரேப், 306 அபென்ட் டு சுசைட், அதாவது தற்கொலைக்கு தூண்டிய காரணமாம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஒஃபென்ஸ், பாஸ்கோ, இதையும் இந்த நபர்கள் மீது போட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். 28,811 கம்ப்ளைண்ட்ஸ்கள் பெண்களுக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. இது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்கள் மட்டும்தான். ரெஜிஸ்டர் செய்யப்படாத கம்ப்ளைண்ட்ஸ்களோட எண்ணிக்கை வேறு. 50% கம்ப்ளைண்ட்ஸ்கள் நேரடியாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறது. NCW கொடுத்த டேட்டா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் விமன், குஷ்பு சுந்தர் அவர்கள் இதில் ஒரு தலைமை பதவியில் இருக்கிறார். அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட அங்கேயும் நீங்கள் எதுவுமே பார்த்துருக்க மாட்டீர்கள். அவரும் இதை பற்றி பேசவில்லை. இதே NCW கொடுத்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா டிக்னிட்டி கேட்டகரியில் டொமெஸ்டிக் வயலன்ஸ் 8,540 கேசஸ்கள் ரெஜிஸ்டர்ட் ஆகியிருக்கிறது. இதை தாண்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா 6,274. டவுரி ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் 4,797 கம்ப்ளைண்ட்ஸ். மாலஸ்டேஷன், பெண்களுடன் நடக்கக்கூடிய அந்த மாலஸ்டேஷனுடைய எண்ணிக்கை 2,349. போலீஸ் எப்பத்தி அகேன்ஸ்ட் உமன் கம்ப்ளைண்ட், போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுத மறுத்து வந்த அந்த இடத்தில் 1,618 கம்ப்ளைண்ட்ஸ்கள். ரேப் அண்ட் அட்டெம்ப்ட் டு ரேப் கம்ப்ளைண்ட்ஸ் 1,537 கம்ப்ளைண்ட்ஸ். 805 கம்ப்ளைண்ட்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கான கம்ப்ளைண்ட். 605 கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம். 472 கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கிங். 409 கம்ப்ளைண்ட் ஹானர் கிரைம். உத்தரப்பிரதேஷ் 16,109 கம்ப்ளைண்ட்களுடன் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லி 2,411. மகாராஷ்டிரா 1,343 கம்ப்ளைண்ட்ஸ். பீகார் 4வது இடம் 1,312 கம்ப்ளைண்ட்ஸ். மத்திய பிரதேஷ் 5வது 1,165 கம்ப்ளைண்ட். ஹரியானா 1,115 கம்ப்ளைண்ட். ராஜஸ்தான் 1,011 கம்ப்ளைண்ட். தமிழ்நாடு 608 கம்ப்ளைண்ட்ஸ். வெஸ்ட் பெங்கால் 569 கம்ப்ளைண்ட். கர்நாடகா 501 கம்ப்ளைண்ட். இது போன்ற இந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் வரை தான் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் உங்களையும் எங்களையும் ஏமாற்றி கொண்டிருப்பார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம் என்று? அப்போ எந்த விதமான சட்டத்திட்டத்தை நீங்கள் மாற்றி வருகிறீர்கள்? எந்த விதமான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள்? ஏன் இன்னைக்கும் இது போன்ற கொடூரக்காரர்கள், இது போன்ற மிருகங்கள் இந்த நாட்டில் வசித்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் ஸ்பீடி ட்ரையலை போட்டு இது போன்ற மிருகங்களை தூக்கில் போடக்கூடாது? எதற்காக ஹாத்ரஸ் போன்ற விவகாரமாக இருக்கட்டும், அல்ல டெல்லியில் நடந்த நிர்பயாவாக இருக்கட்டும், இது போன்ற வழக்குகளில் நீண்ட நாட்கள் வரை அந்த கேஸ் போய்கொண்டிருக்கிறது. பணம் இருக்கக்கூடிய நபர்கள் தப்பித்து விடுகிறார்கள். இந்த வழக்கிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா செங்கல் சூளையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஏழை கூலி வேலை பார்க்கக்கூடிய அந்த குடும்பம் கோர்ட்டில் வாதாட முடியுமா? அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்குமா? அங்கே இருக்கக்கூடிய சோ கால்ட் அப்பர் காஸ்ட் இது போன்ற நபர்கள்
அவர்களை மிரட்ட மாட்டார்களா? அப்படி அவர்களை எதிர்த்து இவர்களால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியுமா என்கிற பல்வேறு கேள்விகளுடன் இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். தயவு செய்து இந்த பதிவை நீங்கள் பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.